Guys, good morning guys. வாங்க 31st sum பார்ப்போம். 12 squared plus 13 squared plus 14 squared plus etc. up to plus 35 squared கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் சீரிஸ் இருந்து கொடுத்து கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து n into n plus 1 into 2n plus 1 divided by 6 இதாங்க ஃபார்முலா. இப்போ வந்து 12 ஸ்கொயர்லேருந்து 35 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த கூடுதல் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்கொயர்லேருந்து 35 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர் வரைக்கும், ஏன்னா 12லேருந்து கொடுத்துருக்காங்க 11 வரைக்கும் நம்ம இருக்கிறத கழிச்சிட்டோம் அப்படின்னாக்க 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்கொயர்லேருந்து 35 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கான ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n is equal to 35. இந்த சீரீஸில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், n வந்து 35 சரிங்களா. அப்போ வந்து ஃபார்முலா போடுவோம் n into n plus 1 into 2n plus 1 by 6. இப்போ n வந்து 35 into 35 plus 1 2 into 35 plus 1 divided by 6 ன்னு போடுறோம் சரிங்களா. divided by 6 மைனஸ் இந்த ஃபார்முலா போகணும். இதுக்கு வந்து n வந்து 11, அப்போ 11 into 12 into 12 into 2 24 plus 1 11 into 2 வந்து 22 plus 1 23 இல்லைங்களா. அப்போ வந்து 23 போட்டணும். divided by 6 போட்டுங்க. போட்டுட்டு இதை நம்ம ஆட் பண்ணால் போட்டுருக்கோம்ல, 35 into 36 into 71 divided by 6 minus 11 into 12 into 23 divided by 6 சரிங்களா. அப்போ 6ஆல் அடிங்க. 166 6 6 36 166 2 6 12 போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாமே வந்து 35 into 6 into 71 minus 11 into 2 into 23 இதெல்லாமே நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா வந்து ஆன்சர் வந்து பாருங்கள். this is equal to என்ன வரும் அப்படின்னாக்க 14910 மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 506 that is equal to 14404 அப்படின்னு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.